ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். டிஎன் டெட் பேப்பர் 2ல் தேர்ச்சி பெற்று தற்பொழுது நியமன போட்டித் தேர்வுகளுக்காக படித்து கொண்டிருக்கும் நமது ஆசிரியர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நாம் இந்த சேனலில் இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, யூஜிடிஆர்பி இங்கிலீஷ் ஷேக்ஸ்பியர் யூனிட் 3. இந்த ஷேக்ஸ்பியர் யூனிட்டில் இருக்கிற டாபிக்ஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், ஷேக்ஸ்பியரியன் தேட்டர் ஆடியன்ஸ், ஃபூல்ஸ் அண்ட் கிளவுன்ஸ். டெக்ஸ்ட்டில் குவார்ட்டர்ஸ் அண்ட் ஃபோலியோஸ், ஷேக்ஸ்பியரியன் விமன், ஷேக்ஸ்பியரியன் காமெடிஸ், ட்ராஜடிஸ், ஹிஸ்டரிஸ், ரொமான்சஸ், ப்ராப்ளம் பிளேஸ். நெக்ஸ்ட்டு பிளேஸில் பாருங்கள், டீட்டெயில் ஸ்டடியில் மேக்பெத் அண்ட் ஜூலியஸ் சீசர் இருக்குது. அடுத்து நான் டீட்டெயிலில் மிட்சம்மர் நைட் ட்ரீம், ரிச்சர்ட் II, இந்த டாபிக்ஸ் எல்லாம் இருக்குது. நம்ம அடுத்து வர வீடியோஸில் ஒவ்வொரு டாபிக்ஸும் ஒவ்வொரு வீடியோவாக நம்ம கொடுக்க போகிறோம். அதனால் நீங்கள் நம்மளுடைய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கணும் அப்படின்னா நம்ம சேனல்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஈஸியாக தெளிவாக புரியும்படி உங்களுக்கு வீடியோஸ் கொடுக்குறோம். இது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கலாம். இதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாராச்சும் படிச்சுட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். எல்லாருக்கும் வீடியோஸ் பயன்படுத்தும். வாங்க நம்ம டாபிக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஷேக்ஸ்பியர் சானட்டை பற்றி தெரிஞ்சுக்கலாம். சானட் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒன் ஆஃப் த லிட்ரரி டேர்ம். இது ஒரு லிட்ரரி டேர்ம். இதனோட மீனிங் பார்த்திங்கன்னா 14 லைன்ஸ் சாங்ஸ் அப்படின்னு சொல்லலாம். 14 வரி பாடல். இதை 2 பார்ட்டாக டிவைட் பண்ணுறாங்க. அதாவது 2 ஸ்டென்ஸாக டிவைட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு 8 லைன்ஸ் பார்த்திங்கன்னா ஆக்டேவ் அப்படின்னு சொல்லுவாங்க. லாஸ்ட்டு 6 லைன் பார்த்திங்கன்னா செசட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஜஸ்ட்டு 14 லைன்ஸ் சாங்ஸ், அவ்வளோதாங்க இதனோட மீனிங். அடுத்து பாருங்கள், இதனோட ரைமிங் ஸ்கீம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஏபிஏபி, சிடிசிடி, இஎஃப்இஎஃப், ஜிஜி. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. ஷேக்ஸ்பியர் சானட்டோட ரைமிங் ஸ்கீம் என்ன அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்கலாம். அடுத்தது பாருங்கள், இந்த சானட் எப்போ எழுதியிருக்காங்க? ரிட்டன் இயர் 1592 1597. இந்த பீரியடில் தான் இந்த சானட் எழுதியிருக்கிறதா இருக்குங்க. நெக்ஸ்ட்டு சானட் டோட்டலாக ஷேக்ஸ்பியர் பார்த்திங்கன்னா 154 சானட் எழுதியிருக்காரு. அதை பப்ளிஷ் பண்ணவர் பார்த்திங்கன்னா 1592 எழுதியிருக்காங்க. அடுத்து பப்ளிஷ் பண்ண இயர் பார்த்திங்கன்னா 1609 தாமஸ் தார்பி அப்படின்ற ஒருத்தர் பப்ளிஷ் பண்ணியிருக்காரு ஷேக்ஸ்பியரோட சானட் எல்லாத்தையும். நெக்ஸ்ட்டு இந்த சானட்டில் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, என்னென்ன தீம்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள். லவ், பியூட்டி, மொராலிட்டி, ஃப்ரெண்ட்ஷிப், இந்த தீம்ஸை பேஸ் பண்ணி இந்த சானட் எழுதியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த சானட் 154 இருக்குது அப்படின்றது தெரியும். அடுத்து இதை டிவைட் பண்ணலாம். எந்தெந்த சானட் எதை பற்றி சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 126 சானட் பாருங்கள், அட்ரஸ் டு த ஃபேர் யூத். அவருடைய யங் ஃப்ரெண்டு, அவரை பற்றி சொல்லியிருக்காங்க. அவருடைய பேர் பார்த்திங்கன்னா கொடுக்கல, ஃபேர் யூத் அப்படின்னு மட்டும்தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பிலீவ்டு டு பி ஹென்ரி ரித்தோஸ்லி. அவருடைய ஃப்ரெண்டு பார்த்திங்கன்னா ஹென்ரி ரித்தோஸ்லியாக கூட இருக்கலாம். த ஏர்ல் ஆஃப் சவுத்தாம்ப்டன். இது ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டுங்க. அடுத்து லாஸ்ட்டு 28 சானட்டு பார்த்திங்கன்னா யாருக்காக அட்ரஸ் பண்ணியிருக்காங்கன்னா, அவருடைய டார்க் லேடி, மிஸ்டீரியஸ் விமன் டார்க் லேடி, அவங்கள பற்றி சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய ஒரிஜினல் நேம் கொடுக்கல, பாசிபிளி மேரி ஃபெட்டனாக இருக்கலாம் அப்படின்றது ஒரு அசம்ஷன் இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த அடுத்து பாருங்கள், சானட் நம்பர் 1 to 17. இதை ப்ரோக்ரியேஷன் சானட் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸுங்க. 2015 பிஜிடிஆர்பியில் இந்த கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ப்ரோக்ரியேஷன் சானட் அப்படின்னா என்ன அப்படின்னா, அர்ச் த யங் மேன் டு மேரி அண்ட் ஹாவ் சில்ட்ரன். அவருடைய அந்த யங் ஃப்ரெண்ட் இருக்கார், அவரை இவர் மோட்டிவேட் பண்ணுறாரு. கல்யாணம் பண்ணிக்கோங்க, கல்யாணம் பண்ணிவிட்டு குழந்தை பெற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு மோட்டிவேட் பண்ணுற மாதிரி இந்த சானட்டில் அந்த தீம்ஸ் நம்ம ஷேக்ஸ்பியர் எழுதியிருப்பார். நெக்ஸ்ட்டு சானட் நம்பர் 18 to 126.
த போயட் அட்மிரேஷன் ஃபார் யங் மேன், அவருடைய ஃப்ரெண்டு மேலே இருக்கிற ஒரு லவ் அஃபெக்ஷன், அதை பற்றிலாம் இந்த சானட்டில் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு சானட் நம்பர் 127 to 152. இதில் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய கேர்ள் ஃப்ரெண்ட் டார்க் லேடி அவங்கள பற்றி ஃபுல்லாக அட்ரஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து லாஸ்ட்டு 2 சானட் வந்து பாருங்கள், 153 and 154. It is an allegorical poem based on Greek epigrams. The Cupid, the goddess of love. காடஸ் ஆஃப் லவ் அவங்கள அட்ரஸ் பண்ணி இந்த லாஸ்ட்டு 2 சானட் எழுதியிருக்காங்க. நம்ம ஷேக்ஸ்பியர் வந்து டோட்டலாக 154 சானட் வந்து எழுதியிருக்காங்க. இந்த சானட் எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா யாருக்காக டெடிகேட் பண்ணுறாங்க அப்படின்னா மிஸ்டர் WH, பிலீவ் டு பி வில்லியம் ஹெர்பர்ட்டாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏர்ல் ஆஃப் பேம்ப்ரோக் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ நாம் இதில் வந்து இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், இந்த சானட் வந்து எத்தனை இருக்குது, ஹவு மெனி சானட்ஸ்? 154. இது ஒரு இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸு. அடுத்து எந்த இயர் வந்து பப்ளிஷ் பண்ணாங்க? 1609 பை தாமஸ் தார்பி. இது ஒரு இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு ரைமிங் ஸ்கீம் வந்து என்ன இருக்குது? அந்த ஃபேர் யூத்து, ஃபஸ்ட்டு 1 to 17 சானட், அந்த அவருடைய கேர்ள் ஃப்ரெண்டு என்ன, கேர்ள் ஃப்ரெண்டோட பேர் என்ன, இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸாக இருக்குது. அடுத்து இந்த சானட்டை வந்து யாருக்காக டெடிகேட் பண்ணுறாங்க? ஓகேங்களா? இந்த மாதிரி நம்ம ஒரு டாபிக் எடுத்தோம் அப்படின்னா அதில் இருக்கிற இம்பார்ட்டண்ட் திங்ஸ் எல்லாமே வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போ தான் அந்த டாப்பிக்லேருந்து நமக்கு ஒரு ஃபுல் நாலேஜ் கிடைக்கும். வாங்க நம்ம ஷேக்ஸ்பியர் வந்து சானட்டை தவிர வேறு என்ன ஒர்க்கெல்லாம் வந்து எழுதியிருக்காருன்றதை பார்க்கலாம். அடுத்து வந்து பாருங்கள், சம் போயம்ஸ்லாம் வந்து இவர் எழுதியிருக்காரு. வீனஸ் அண்ட் அடானிஸ் 1593 இந்த போம் வந்து எழுதியிருக்காரு. திஸ் போம் இன்ஸ்பயர்டு பை மார்லோஸ் ஹீரோ அண்ட் லியாண்டர். இந்த கிறிஸ்டோபர் மார்லோ வந்து பார்த்திங்கன்னா ஹீரோ அண்ட் லியாண்டர்னு ஒரு ஒர்க் எழுதியிருக்காரு. அந்த ஒர்க்கில் இன்ஸ்பயர் ஆகி தான் இந்த போம் வந்து எழுதியிருக்காங்க, வீனஸ் அண்ட் அடானிஸ். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், த ரேப் ஆஃப் லுக்ரீஸ் 1594. அதற்கு அடுத்த வருஷமே இந்த போம் எழுதியிருக்காங்க. த ஸ்டோரி ஆஃப் லுக்ரீஸ் ஹூ ரேப்டு பை த லஸ்ட்ஃபுல் டார்க்வைன், எ ரோமன் பிரின்ஸ். தேர்டு பாருங்கள், த பீனிக்ஸ் அண்ட் த டர்டைல் 1601. இட் இஸ் எ மெட்டபிசிக்கல் போயம் மோர்ஸ் த டெத் ஆஃப் த பீனிக்ஸை பற்றி எழுதியிருக்காங்க. மோர்ன்ஸ் அப்படின்னா லேமெண்ட், அவங்களுடைய டெத்துக்காக வந்து பார்த்திங்கன்னா வருத்தப்பட்டு எழுதியிருக்கிற ஒரு பாட்டு. இதுக்கு இன்னொரு மீனிங்கே இருக்குது, என்னன்னு பார்த்தீங்கன்னா எலிஜி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது வந்து பாருங்கள், எ லவ்வர்ஸ் கம்ப்ளைண்ட் நரேட்டிவ் போயம், பேஷனேட் பில்கிரிம், an anthology of 20 poems. இது எல்லாமே ஷேக்ஸ்பியரோட இம்பார்ட்டன்ட் ஒர்க்ஸு. போம்ஸ் அண்ட் சானட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதிலிருந்து கண்டிப்பாக நமக்கு வந்து ஒரு கொஷின்ஸ் இருக்கும், 1 or 2 கொஷின்ஸ் கண்டிப்பாக இருக்கும். லாஸ்ட்டு ப்ரீவியஸ் இயர் அந்த UGTRB எக்ஸாமில் ஷேக்ஸ்பியர் யூனிட்லேருந்து பார்த்திங்கன்னா 11 கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதே மாதிரி இந்த இயரும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 to 12 கொஷின்ஸ் கேட்குறதுக்கு ஒரு நல்ல சான்சஸ் இருக்குது. இப்போ ஷேக்ஸ்பியர் சானட்டில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இதை தாண்டி வர்றது வந்து ரொம்ப கஷ்டம்தான். இதிலிருந்து தான் மேக்ஸிமம் 90% கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கரெக்டாக நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். எளிதில் நம்ம வந்து வின் பண்ணிடலாம். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.